ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் அமைச்சரவைக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள எந்தெந்த துறைக்கு யார் அமைச்சராக போட்டிருக்காங்க அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அரசு பார்த்தா தலைமை ஏற்றிருக்காங்க. ஸோ விஜய் அண்ணா அவர்கள் தான் பார்த்தா புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு, புதிய முதலமைச்சராக. இப்போ தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு துறைக்கும் யார் யாரெல்லாம் அமைச்சராக போட்டிருக்காங்க அதுக்கான பட்டியலை பார்த்தீங்கன்னா லோக்பவன்லேருந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அமைச்சரவை பட்டியலை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஜோசப் விஜய் அவர்கள், அதாவது தமிழக முதலமைச்சருக்கு என்னமான பதவி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அப்புறம் ஐபிஎஸ்க்கான, அப்புறம் ஐஎஃப்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், போலீஸ், ஹோம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், உமன் வெல்ஃபேர், யூத் வெல்ஃபேர் போன்ற நிறையா பார்த்தா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் மொத்தமாக 10 பேருக்கு பார்த்தா அமைச்சரவை பொறுப்புகளை வழங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது முதலமைச்சருக்கு என்னென்ன இலாக்காக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலம், இளைஞர் நலம், குழந்தைகள் நலம், மாற்றுத்திறனாளிகள் நலம், நகராட்சி நிர்வாகம், நகரப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல், இதெல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக அவர் பார்த்தா பொறுப்பேற்கிறாரு. அவருக்கு என்னமான இலாக்கள் இருக்குது அப்படின்னா ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், பாசன திட்டங்கள் எல்லாமே அவர் பார்த்துப்பார். நெக்ஸ்ட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணிகள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பார்த்தா பதவியேற்கிறாரு. அவருக்கு என்னமான இருக்குது அப்படின்னா இலாக்காக்கள் பொதுப்பணிகள், அதாவது கட்டிடம், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், அதுக்கப்புறம் விளையாட்டு மேம்பாடு எல்லாமே அவர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் சுகாதாரம், மருத்துவம், கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பார்த்தா பொறுப்பேற்கிறாருங்க. இதுதான் அவர் பார்க்குறது. நெக்ஸ்ட் பார்த்தா கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக பதவியேற்கிறாரு. நிதி, ஓய்வூதியம், ஓய்வூதிய படிகள் எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பி வெங்கட்ராமன் அவர்கள் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்க போகிறாரு. உணவு, சிவில் சப்ளைஸ், நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு எல்லாமே அவருக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் ஆர் நிர்மல்குமார் அவர்கள் எரிசக்தி, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக பார்த்தா அதுலேயுமே பார்த்துக்க போகிறாரு. மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள், ஊழல் தடுப்பு, சட்டமன்றம், தேர்தல்கள், பாஸ்போர்ட் போன்ற எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருக்க போகிறாருங்க. ஸோ இது எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் இயற்கை வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் செல்வி எஸ். கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சர். இப்போதைக்கு பாருங்கள் ஒரு 10 பேருக்கு அமைச்சரவை மற்றும் இலாக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் கேபினெட் அதிகமாக ஆகும்போது இதில் இருக்க பதவி நிறைய பேருக்கு அமைச்சராவதற்கான வாய்ப்பில் இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே பார்த்தா எக்ஸ்ட்ராவாக நிறையா பேர் ஒரு சில துறைகளை எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறாங்க. பட் கேபினெட் இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகும்போது மற்றவங்களுக்கு மற்ற அமைச்சர்களுக்கும் இங்கே இருக்கிற பதவியெல்லாம் பாதி பிரிஞ்சு போகுங்க. இப்போதைக்கு இது தற்காலிகமாக தான், போக போகிற நிறைய கேபினெட் மினிஸ்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேபினெட் அமைக்க சொல்ல. இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இவங்க தான் இந்தந்த துறைகளுக்கு அமைச்சராக பார்த்துக்க போகிறாங்க. இப்போ அந்தந்த துறைகளிலேருந்து என்னமான ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க எல்லாமே அப்டேட் கண்டிப்பாக வருங்க. நோட் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இப்போதைக்கு உங்களுக்கான அமைச்சரவை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ உங்களுக்குடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி யார் சரியாக இருப்பாங்க அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.